உங்கள் அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். இந்த நாள் நிகழ்ச்சியில் இன்றைய பஞ்சாங்கம். இருபது 9/2015 புரட்டாசி மாதம் 3ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை. சப்தமி திதி இரவு 9:58 வரை, பின்பு அஷ்டமி. கேட்ட நட்சத்திரமானது பின்னிரவு 3:42 வரை, பின்பு மூல நட்சத்திரம். நாள் முழுவதும் மரண யோகம். ராகு காலம் மாலை 4:30 முதல் 6 மணி வரை. யமகண்டம் பகல் 12 மணி முதல் 1:30 வரை. சுப ஓரைகள் காலை 7 மணி முதல் 9 மணி வரை, பகல் 11 மணி முதல் 12 மணி வரை, மதியம் 2 மணி முதல் 4 மணி வரை, மாலை 6 மணி முதல் 7 மணி வரை, இரவு 9 மணி முதல் 11 மணி வரை. இனி இன்றைய ராசி பலன். மேஷ ராசி நேயர்களே, சுக்கிரன் 4லும் 6ல் சூரியனும் சஞ்சரிப்பது சுபிட்சத்தை ஏற்படுத்தக்கூடிய ஒரு சாதகமான அமைப்பு என்றாலும், அஷ்டமஸ்தானத்தில் சந்திரன் இருப்பதால் வீண் குழப்பங்கள் ஏற்படலாம். புதிய முயற்சிகளை தள்ளி போடுவது தவிர்ப்பது, மற்றவர்கள் விஷயத்தில் தலையிடாமல் கோபப்படாமல் இருப்பது மிகவும் நல்லது. ரிஷப ராசி நேயர்களே, சமசப்தமஸ்தானமான 7ல் சந்திரனும் 3ஆம் வீட்டில் சுக்கிரனும் சஞ்சரிப்பதால் அனுகூலமான பலன்கள் ஏற்படும். உடன் இருப்பவர்களுடைய ஆதரவானது மிக மிக நன்றாக இருக்கும். குடும்பத்தில் கூட தடைப்பட்ட சுபகாரியங்கள் கைகூடி மகிழ்ச்சி ஏற்படும். மிதுன ராசி நேயர்களே, 6ஆம் வீட்டில் சந்திரனவர் சஞ்சரிப்பது உங்கள் பலத்தை அதிகரிக்கக்கூடிய ஒரு நல்ல அமைப்பாகும். இருக்கக்கூடிய இடத்தில் உங்களுக்கு பல்வேறு வகையில் அனுகூலங்கள் ஏற்படும். பண வரவானது சிறப்பாக இருக்கும். உற்றார் உறவினருடைய ஆதரவானது நன்றாக இருந்து மகிழ்ச்சி ஏற்படும். கடக ராசி நேயர்களே, குருவானவர் 2ல் அமையப்பெற்று 3ல் சூரியன் சஞ்சரிப்பதால் பெரிய மனிதருடைய ஆதரவானது சிறப்பாக இருக்கும். குடும்பத்தில் கணவன் மனைவியிடையே ஒற்றுமை மேலோங்கும். புதிய வாய்ப்புகள் உங்களை தேடி வந்து அதன் மூலமாக மகிழ்ச்சி ஏற்படும். சிம்ம ராசி நேயர்களே, ஜென்ம ராசியில் செவ்வாய் 2ல் சூரியன் சஞ்சரிப்பதால் கோபத்தை குறைத்து கொண்டு நிதானமாக செயல்படுவது நல்லது. 4ஆம் வீட்டில் சந்திரன் சஞ்சரிப்பதால் தேவையில்லாத அலைச்சல்களால் வீண் செலவுகள் ஏற்படலாம். கொடுக்கல் வாங்கல் விஷயத்தில் சற்று கவனத்தோடு இருப்பதன் மூலமாக செலவுகளை குறைக்க முடியும். கன்னி ராசி நேயர்களே, முயற்சி ஸ்தானமான 3ஆம் வீட்டில் சந்திரனவர் சாதகமாக அமையப்பெற்று லாபஸ்தானத்தில் சுக்கிரன் சஞ்சரிப்பதால் உடன் இருப்பவர்களால் அனுகூலங்கள் அதிகரிக்கும். கணவன் மனைவியிடையே ஒற்றுமை மேலோங்கும். குடும்பத்தில் கூட தடைப்பட்ட சுபகாரியங்கள் கைகூடி அதன் மூலமாக மகிழ்ச்சி உண்டாகும். துலா ராசி நேயர்களே, 2ஆம் வீட்டில் சந்திரனும் 12ஆம் வீட்டில் சூரியனும் சஞ்சரிப்பதால் சிக்கல்கள் பல ஏற்படலாம். குருவானவர் லாபஸ்தானத்தில் இருப்பதால் பண வரவுகள் சிறப்பாக இருக்கும் என்றாலும், உடன் இருப்பவர்களால் மன அமைதி குறைவுகள், வீண் வாக்குவாதங்கள் ஏற்படலாம் என்பதனால் நிதானத்தோடு இருப்பது, மற்றவர்கள் விஷயத்தில் தலையிடாமல் இருப்பது மிக மிக உத்தமம். விருச்சிக ராசி நேயர்களே, 10ஆம் வீட்டில் செவ்வாயும் 11ஆம் வீட்டில் சூரியனும் சஞ்சரிப்பதால் இருக்கக்கூடிய இடத்தில் உங்களுடைய மதிப்பும் மரியாதையும் அதிகரிக்கும். பெரிய மனிதருடைய ஆதரவு கூட தக்க சமயத்தில் கிடைக்கும். குடும்பத்தில் பிள்ளைகளால் சுபிட்சங்கள் ஏற்படும். சிலருக்கு நல்ல வாய்ப்புகள் கிடைத்து அதன் மூலமாக மகிழ்ச்சி ஏற்படும். தனுசு ராசி நேயர்களே, குருவானவர் பாக்கியஸ்தானத்தில் சஞ்சரிப்பது பொருளாதார ரீதியாக நல்ல பலன்களை ஏற்படுத்தக்கூடிய அமைப்பு என்றாலும், 12ஆம் வீட்டில் சந்திரனும் 8ல் சுக்கிரனும் சஞ்சரிப்பதால் கொடுக்கல் வாங்கல் விஷயத்தில் சற்று கவனத்தோடு இருப்பது, புதிய முயற்சிகளில் செயல்படுகின்ற பொழுது நிதானத்தினை கடைபிடிப்பது மிக மிக நல்லது. முடிந்தவரை மற்றவர்களிடம் பேசுகின்ற பொழுது பேச்சை குறைத்துக் கொள்வது உத்தமம்.